வணக்கம் மக்களே. இப்போ ஓகே, போன வீடியோவில் இன்ட் யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் பார்த்தோம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்ட் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ண முடியுமா, வெறும் இதுதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. சரிங்களா? அது நான் பின்னடைவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜெனரிக் மெத்தட் அப்படின்னு நான் சொன்னதுக்காக அந்த ஜெனரிக் மெத்தடில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ பப்ளிக் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன், ஃப்ளோட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃப்ளோட் மெத்தடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேயும் சம் பண்ணுறேன், ஆனால் சம் வித்து ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்குறேன். மேலேக்கும் கீழேக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு தெரியல. மேலே வெறும் சம்முன்னு கொடுத்துருக்கேன், அந்த சம்மில் நான் இன்டிஜர் பாஸ் பண்ணுறேன், இன்டிஜர் வாங்குறேன். கீழே இருக்கிறதுல ஃப்ளோட்டுன்னு கொடுத்ததுனால சம் ஃப்ளோட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது முதல் வார்த்தை ஸ்மாலாகவும் அதுக்கு அடுத்து தொடர்ற பின்னடைவில் வர எல்லா வார்த்தைகளும் கேப்சல்லையும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ போன வாட்டி என்ன சொன்னேன், நீங்கள் வாய்டுன்னு கொடுத்தீங்கன்னா எதுவுமே இங்கே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணோம். இந்த மாதிரி இங்கே எதனா கொடுத்தீங்கன்னா அந்த இதை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கி ஆகணும்னு சொன்னீங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ளோட்டுக்கு நம்மளோட வேல்யூ என்ன, டிஃபால்ட் வேல்யூ அப்படி என்னன்னா, நீங்கள் இந்த ஆட் ரிட்டர்ன் கொடுத்தீங்கனாலே தெரியும் ஃப்ளோட்டோட டிஃபால்ட் வேல்யூ 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ளோட் அதே மாதிரி ஏன்னு அசைன் பண்ணுறேன். என்னடா போனதுலேயே ஏ அசைன் பண்ணியிருக்கே, இந்த இதுலேயும் ஏ அசைன் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏவை நம்ம மெத்தடுக்குள்ளே யூஸ் பண்ணால் அது மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? மெத்தடுக்கு வெளியில் கிளாஸில் ஆக்சஸ் பண்ணால் அது இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை நான் அப்படியே இது முடிக்கும் போது மொத்தத்துக்கு ஒரு காமனாக ஒரு வேரியபிள் வச்சு நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி காட்டுவோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்களாக கற்றுட்டு போவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், 1.0 ஃப்ளோட்டுன்னா என்ன, பாயிண்ட் வச்சது. ஆனால் என்னோட நம்பருக்கு ஃப்ளோட்டுன்னு எப்போ தெரியும்னா, நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்தா தான் ஃப்ளோட்டுன்னு தெரியும். சரிங்களா? அடுத்து b ஈக்குவல் டு 2.5 எஃப் அப்படின்னு கொடுத்தேன். எஃப் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஃப்ளோட் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மஞ்சள் கலரில் ஒரு லைன் வருது, ரொம்ப நேரமாக பார்த்துன்னே இருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன், ஆனால் அந்த வேரியபிள் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த வேரியபிளை மஞ்சள் கலரில் காட்டும். அந்த மாதிரி எல்லோ லைன் யூஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அந்த ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஒரு ஸ்பேஸ்க்கும் ஒரு மெமரி அலோகேட் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடியில் நீங்கள் ஒரு டெவலப்பராக போகிறீங்கன்னா அன்வான்ட் இது எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க டிஎல்ஓ, நம்ம கூட இருக்க டெவலப்பர்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா சோனார்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எம்டி ஸ்பேசஸ் எவ்வளோ ஸ்பேஸ் குறைக்க முடியும், எவ்வளோ சின்னதாக அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ரிட்டர்னில் நான் ஏன்னு கொடுத்தேன்னா ஏல இருக்கிற மஞ்சள் கலர் போயிடும். பார்த்தீங்களா? இப்போ அதே மாதிரி ப்ளஸ் பின்னு கொடுத்தோன்னா பியில் இருக்கிற மஞ்சள் கலர் போயிடும். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணோம், போன வாட்டி மாதிரியே இப்போ இது ரன் பண்ணால் ரன் ஆகும், ஆனால் என்னோட அவுட்புட் இங்கே வராது. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு அந்த பேசிக்ன்ற கிளாஸ் ஆப்ஜெக்டை கூப்பிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா நான் என்ன பண்ணணும், சம்முன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சம்மு இல்லை நம்மளோட ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ஃப்ளோட்டுன்ற மெத்தடை தான் நம்ம கால் பண்ணணும். சம் ஃப்ளோட்டுன்ற மெத்தடை கால் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இதை டைரெக்டாக இங்கே காலே பண்ணல, நான் இன்ஸ்டன்ட் நான் போயிட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, இது என்னோட அவுட்புட்டு 3.5ன்னு பிரிண்ட் பண்ணும் பண்ணாதுன்னு யார் என்ன கெஸ் பண்ணுங்க? கரெக்ட், இது பிரிண்ட் பண்ணும். டைரெக்டாகவே எனக்கு 3.5ன்ற அவுட்புட் கொடுத்துரும். இங்கே ஒரு மெமரி நான் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நான் டைரெக்டாக அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வேற ஒரு இடத்துலேருந்து வேறு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வரணும், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எனக்கு அவுட்புட் வரணும். இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்டில் செய்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த கட்டிலுக்கு என்ன பண்ணும், கட்டை ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க, இழைக்கிறது ஒரு இடத்துல போயிட்டு வரும், அந்த இழைச்சதெல்லாம் சேர்க்கறது ஒரு இடம், அதுக்கு மேலே இருக்க மெத்தை வேற ஒரு இடத்துல வாங்கிட்டு வரும். கரெக்டுங்களா? இதெல்லாம் ஒரு மெத்தட். இந்த மெத்தடு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பண்ணோம், அந்த மெத்தடு இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணோம். சரிங்களா? இது பர்டிகுலர் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
இப்போ இது ரெண்டுத்தையுமே இந்த சியும் அந்த ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணி எதனா பண்ண முடியுதா நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஃப்ளோட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி டின்னு வச்சுக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு டி ஈக்குவல் டு இதை வந்து இங்கே கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ என்னால் இந்த இடத்துல ஃப்ளோட்டுக்கு வந்து நான் சின்னு கொடுக்க முடியாது. இங்கே ஏபி மட்டும் 2 வாட்டி யூஸ் பண்ணீங்க, சி யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களா? அதாவது இந்த மெத்தடுக்குள்ளே நான் ஒரு வாட்டி தான் அந்த வேரியபிள் யூஸ் பண்ண முடியும். ரிட்டன் அந்த வேரியபிளை என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் டின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிஸ் அவுட்டில் டிஏ பிரிண்ட் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளோட்டோட வேல்யூ. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா சி ப்ளஸ் டின்னு கொடுக்குறேன். இப்போ என்னன்னா இங்கே போயிட்டு இது வந்து இன்ட்டு. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் கொடுக்கணும். அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ப்ளஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த வேரியபிள் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி எரர் வரும். இங்கே வந்து ஃப்ளோட்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எரர் வருதா? என்ன பண்ணுது? சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் எரர்னா அந்த டோக்கனை நான் யூஸ் பண்ணணும்னா ப்ளஸ்ன்னு கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கு கூட, ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு கூட ஒரு இன்டிஜர் பாஸ் பண்ணுறது தப்பு. ஓகேங்களா? அதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இன்ட்டு ப்ளஸ் ஃப்ளோட்டுன்னு கொடுக்குறேன். இன்ட்டு ப்ளஸ்ஸு ஃப்ளோட்டுன்னு கொடுக்குறேன். ஆட் ஆகுதான்னு தெரியாது. நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் ஆகுதான்னு பார்ப்போம் வாங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரலாக ஒரு சிஸ் அவுட்டில் போய் ஒரு அடிஷன் பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? இங்கே என்ன ஆகுதுன்னா 15ன்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது, ப்ளஸ்ஸு 3.5ன்றது தனியாக பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் சம் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இப்போ சம் ஆகுது. ஏன் சம் ஆகுதுன்னா இது ரெண்டும் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், அந்த ஃபங்க்ஷனை பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் முன்னாடியில் என்ன பண்ணோன்னா இது ப்ளஸ் இது இப்படி ஒன்று ஒன்றா வரிசையாக பிரிண்ட் பண்ணு அப்படின்றத சொன்னோம். சரிங்களா? இது சிஸ் அவுட், இது ஃப்ளோட் மெத்தட். தேங்க்யூ. அடுத்து டபுள் பார்ப்போம், அப்புறம் ஸ்ட்ரிங் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ மக்களே.